இந்த தனுசு ராசி அன்பர்கள்ட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடன் மட்டும் வாங்கக்கூடாது சாமி, வாழ்க்கையில் நான் கடன் பட்ட மாதிரி எதிரி கூட கடன் பட்டிருக்க மாட்டான், என்ன அசிங்கப்படுத்தின மாதிரி யாரும் அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் தனுசு ராசி தான். ஏன்னா அவ்வளோ அசிங்கம், அவ்வளோ அவமானம், நிறைய கஷ்டங்கள், பணத்தை திருப்பி கொடுக்க முடியல, ரொம்ப நேர்மையாக பணத்தை திருப்பி கொடுக்குற ராசி தனுசு ராசி தான். ஆனால் பணம் இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி கொடுக்க முடியல, ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்லிடுவாங்க, ஆனால் கிடைக்காது. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் தொழில் ரெகுலராக இருக்கும், வேலை வாய்ப்பு ரெகுலராக கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழிலில் பார்த்தீங்கன்னா மென்மேலும் வாய்ப்புகள், முக்கியமாக வேலை செய்யக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு உயர் பதவி, உயர் சம்பளம், வெளிநாடு போய் சென்று வேலை பார்ப்பதற்கான அமைப்பு, இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய தீர்மானமாக இவங்க யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும். அது ஹவுசிங் லோன் கூட இருக்கக்கூடாது, கார் லோன் கூட வச்சுக்கூடாது, ஒரு சாதாரண ஒரு பொருள் போய் வாங்கினா கூட கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி அந்த பயிற்சி இருக்க போகுது.